Hi students, good evening. So இப்போ இந்த லைவ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about so last இதில் வந்து நம்ம எனர்ஜிலாம் பற்றி பார்த்தோம், எனர்ஜி ஆஃப் ஆட்டம்ஸு. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம போன இதில் தியரி பார்த்தோம் இல்லையா, போனதில் தியரி பார்த்தோம், அதோட ப்ராப்ளம்ஸையும் இந்த தடவை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வில் கிவ் யூ an introduction, லைக் ரிவிஷன் மாதிரி பண்ணுறேன். லைக் மார்னிங் நம்ம ஒரு லைவ் வந்தோம் இல்லையா, அந்த லைவோட ரிவிஷன் முக்கியமான என்னென்ன ரிசல்ட்ஸ் டிரைவ் பண்ணுமோ ரிவிஷன் பண்ணிவிட்டு தென் வி கோ இன்ட்டு சில திங்ஸ் வி வில் லேர்ன். தட் இஸ் எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் படிக்கலாம், எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல் வி வில் ஸ்டடி. லாஸ்ட்டாக வந்து வி வில் டூ ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஓகே ரைட். ரைட்பா. ஸோ நம்ம வந்து வாட் வி டிட் மார்னிங் போன லைவில், ஓகே, போன லைவில் நம்ம என்ன பண்ணோன்னா நிறையா ரிசல்ட்ஸ் டிரைவ் பண்ணோம். அதெல்லாம் என்னன்றதை குயிக்காக ரீகால் பண்ணிடலாம். அதை பேஸ் பண்ணி லாஸ்ட்டாக வி வில் டூ த ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதாவது போர்ஸ் அட்டாமிக் மாடல் இல்லையா, போர்ஸ் அட்டாமிக் மாடல். இதில் வந்து நியூக்ளியஸ் வில் பி அட் த சென்டர். நியூக்ளியஸோட சார்ஜ் என்னது ZE, which is our nucleus. இதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் இன் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸ். ரைட்டா, இப்போ எலக்ட்ரான் வந்து ஏதோ ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஒரு சிங்கிள் எலக்ட்ரானுக்கு மட்டும்தான் போர் சொன்னது இல்லையா. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு let this electron be in the nth orbit. அந்த nth ஆர்பிட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம் மார்னிங்கு போன லைவில், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகே, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், தட் இஸ் nth ஆர்பிட் ஆர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். யூ கேன் see இந்த எலக்ட்ரான் nth ஆர்பிட்டில் இருக்குது. ஸோ இதுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்குமா, Rn is the radius. Rn is the radius. ஸோ நியூக்ளியஸோட சார்ஜ் வந்து என்னது ZE. ரைட். ஸோ அதே மாதிரி இட் வில் ஹாவ் அ வெலாசிட்டி, ஸ்பீட் வந்து Vn இருக்கும். ரேடியஸ் இஸ் Rn, Vn இஸ் த ஸ்பீடு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம போர்ஸ் ஆட்டம் மாடல் ஃபார் ஹைட்ரோஜன் அண்ட் ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம்ஸ். ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் என்னென்னன்றது குயிக்காக ரீகால் பண்ணிடலாம். Rn, ரேடியஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன் த nth ஆர்பிட். ஸோ 0.53 ஆம்ஸ்ட்ராங் இன்ட்டு n square by z. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா we need to know. இதில் வந்து அந்த 0.53 ஆம்ஸ்ட்ராங்கை they will call it as R1, which is the Bohr radius. Bohr radius அப்படின்னு இதுக்கு பேர். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் an electron in the nth orbit, Vn. ஃபைனல் ரிசல்ட் எதுனா 2.26 into 10 to the power of 6 z by n meters per second inverse. இது ஆம்ஸ்ட்ராங் Rn. ரைட்டா, இப்போது இது ஸ்பீடு. இதே மாதிரி whenever you require டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக டிரைவ் பண்ணிடலாம். தட் இஸ் ஒமேகா n is equal to Vn by Rn போட்டிங்கன்னா you will get the ratios. அதுக்கப்புறம் if you want Fn வேணும்னா என்ன பண்ணலாம், ஒமேகா n is equal to 2 pi Fn இல்லையா. ஸோ அதுபடி you can find the Fn whenever it is required, that is omega n divided by 2 pi. இதில் டைம் பீரியட் வேணும்னா inverse of this is nothing but what, time period, that is Tn is equal to 2 pi by omega n. ரைட்டா, ஸோ இது எல்லாமே ஃபார்முலாஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் we did. லாஸ்ட்டாக வந்து கைனட்டிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சோம். கைனட்டிக் எனர்ஜியில் முக்கியமான ரிசல்ட் என்ன அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜியில் அதாவது RHC which is equal to 13.6 electron volt. ஆரோட வேல்யூ என்ன பார்த்தோம், 1.097 into 10 to the power of what, 7 meter inverse, which we call it as Rydberg constant அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் கைனட்டிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் we have studied as what, kinetic energy of the electron in the nth orbit. ஸோ என்ன வரப்போகுது கைனட்டிக் எனர்ஜி நம்மளுக்கு, we got RHC z square by n square.
RHC ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் what we got was நம்மளுக்கு UN ஓட வேல்யூ கிடைச்சது. Potential energy we got it as negative, that is 2 RHC Z square by N square. So what is the total energy? En is equal to KEN, total mechanical energy of the electron or the atom. Okay, UN. So final answer என்னது நம்மளுக்கு? We got answer as minus of RHC Z square by N square அப்படின்னு கிடைச்சது. இந்த Z square by N square later on we can rewrite as what? நம்மளுக்கு 13.6 EV Z square by N square அப்படின்னு பார்த்தோம். Z is what? Atomic number of the hydrogen like atom. Hydrogenக்கு Z is equal to 1. அதே மாதிரி ஹீலியமுக்கு Z is equal to 2, which is the atomic number. இந்த எனர்ஜியை நம்மளால ஃபர்தராக ரீரைட் பண்ணி எழுத முடிஞ்சது. தட் இஸ் எனர்ஜியை என்னவா எழுதணும்? இது வந்து KEN கைனடிக் எனர்ஜி அண்ட் திஸ் இஸ் வாட்? டோட்டல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன் என்னது? இட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் இட், மைனஸ் KEN. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜியை பார்க்கும்போது வாட் வி காட்? பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா we can simply calculate 2 times kinetic energy. கரெக்டா இல்லையா? இந்த எக்ஸ்பிரஷன் தான் we got. So kinetic energy வச்சு you can find the total energy just by putting minus. Kinetic energy வச்சு minus 2 போட்டிங்கன்னா you will get the potential energy, right? சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. This is the results we got. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எனர்ஜி லெவல்ஸை பற்றி பார்க்கலாம். எனர்ஜி லெவல்ஸ் we will see. இது வந்து போன இதில் நம்ம எடுத்துக்கின ரிசல்ட்ஸு. ஓகே, ஹாய், குட் ஈவினிங் ஹர்ஷினி, கோகுல், மதன் கோகுல், ரைட்பா. ஸோ இப்போ நம்ம we will discuss this. Energy levels of hydrogen atom. ஹைட்ரோஜன் ஆட்டமுக்கு பார்க்க போகிறோம். எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம். ஹைட்ரோஜன் ஆட்டமோட எனர்ஜி லெவல்ஸ்னால் ஜெட்டோட வேல்யூ என்னது? 1. ஸோ என்னோட எனர்ஜியில், டோட்டல் எனர்ஜியில் நான் Z is equal to 1ன்னு எடுத்துக்கணும். கரெக்டாக? இப்போது நம்மளோட டோட்டல் எனர்ஜி என்னது? En is equal to minus 13.6 EV Z square by N square. கரெக்டாக? இது வந்து ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம்ஸ் எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ Z is equal to 1 போட்டால் அது என்னது? ஃபார் கம்ப்ளீட்லி ஹைட்ரோஜன் ஆட்டம், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா EN இருக்க இடத்துல என்ன வரும் நம்மளுக்கு? minus 13.6 EV divided by N square சொல்லலாமா? ஏன்னா இப்போ Z வந்து 1 ஆகிடும். ஸோ அந்த term it will go. So we are left with this expression. கரெக்டா? இப்போ ஆல்ரெடி நல்லா கவனிங்க. இப்போ N is equal to 1. N is equal to 1க்கு என்ன ஸ்டேட் பேர்? ஆர்பிட். ஃபஸ்ட் ஆர்பிட்டை என்னென்னு கூப்பிடுவோம்? செகண்ட் ஆர்பிட்டுக்கு பேர் என்ன? தேர்ட் ஆர்பிட்டுக்கு பேர் என்ன? இதே மாதிரி N is equal to இன்ஃபினிட்டிக்கு பேர் என்ன? ஓகே, ஸோ கவனிங்க. N is equal to 1க்கு பேர் என்னது? வாட் இஸ் த நேம் ஃபார் ஃபஸ்ட் ஆர்பிட்? நம்ம டைரெக்டாக ஒன்று டிரைவ் பண்ணிடலாமா? ஸோ லெட்ஸ் டூ ஃபார் 1 by 1. ஃபார் N is equal to 1, இந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்னது? கிரவுண்ட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்னன்னா கிரவுண்ட் ஸ்டேட் ஆர் லோயர் மோஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம். ஸோ திஸ் இஸ் அ கிரவுண்ட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டில் N is equal to 1 இல்லையா? அப்போ எனர்ஜியோட வேல்யூ என்ன வரும்? E1ன்னு சொல்லி கூப்பிட்றேன். minus 13.6 EV divided by 1 square. ஸோ இந்த
ground stateல உள்ள எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1 is equal to minus 13.6 EV. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் எனர்ஜி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு எனர்ஜி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் இன் த பவுண்டட் ஸ்டேட், நியூக்ளியஸை விட்டு அது விலகலைன்னு அர்த்தம். நெகட்டிவ் எனர்ஜி ஷோஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டுன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நெகட்டிவ் எனர்ஜி shows what? Electron is bounded to nucleus. bounded னா என்னது? அது நியூக்ளியஸ்க்குள்ளே அடப்பட்டு இருக்குது, நியூக்ளியஸோட பவுண்டாக இருக்குது, ரைட்? ஸோ எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அதை மீன் பண்ணுது. இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி மீன்ஸ் வாட்? பாசிட்டிவ் ஆர் ஜீரோ எனர்ஜி மீன்ஸ் shows electron is in unbounded state. unbounded னா என்ன அர்த்தம்? நியூக்ளியஸோட அது இல்லை, நியூக்ளியஸை விட்டு வெளியேறிடுச்சு, அது அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் இல்லை. it went out of the atom, out of atom கூட நீங்கள் சொல்லலாம். அதாவது நியூக்ளியஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்லேருந்து அது வெளியேறிடுச்சு, அவுட் ஆஃப் ஆட்டம் வி கேன் கன்சிடர். அன்பவுண்டட்னா நியூக்ளியஸை விட்டு அது வெளியேறிடுச்சு, சர்க்குலர் ஆர்பிட்டில் இல்லை அது அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ இட்ஸ் a very very strong understanding you need to make here. okay, right. so E1 ground ஸ்டேட்டுக்கு நெகட்டிவ் எனர்ஜி, ஸோ இட் இஸ் பவுண்டட், இட் இஸ் த லீஸ்ட் மோஸ்ட் எனர்ஜி ஃபார் அன் ஹைட்ரோஜன் ஆட்டம். நம்ம ஹைட்ரோஜன் ஆட்டமுக்கு தான் படிக்கிறோம், Z2, ஜெட்டோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டேன்? 1. சரி, இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபார் n is equal to 2, which we call, இந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்ன வச்சோம்? ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட், ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். minus 13.6 EV divided by 2 square. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will get as minus 3.4 EV. நல்லா பாருங்கள், எது இருக்கிறதுலே மோர் நெகட்டிவ்? கிரவுண்ட் ஸ்டேட்டா ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டா? கிரவுண்ட் ஸ்டேட் மோர் நெகட்டிவா இல்லை ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டா? மோர் நெகட்டிவ் யார்? கிரவுண்ட் ஸ்டேட். அப்போ அதுதான் மோர் ஸ்டேபிள், அதாவது அது வந்து நல்ல டைட்லி பவுண்ட் டு த நியூக்ளியஸ். புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்டு? ஸோ மோர் இட் இஸ் டைட்லி பவுண்ட், more negative is the energy. கரெக்டா? இப்போ இதே மாதிரி if you go and substitute for n is equal to third, that is second excited state ன்னு சொல்லுவோம். இதை second excited state. E3 minus 13.6 divided by 3 square EV என்ன வேல்யூ வரும்? minus 1.51 EV. கரெக்டா? this is the second excited state. அதே மாதிரி n is equal to 4 வந்து third excited state, அப்படியே it goes on. இப்போ குறைஞ்சது ஒரு n is equal to 3 வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும்பா. ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு தான் பார்த்துட்ருக்கோம், இது நான் எப்போனாலும் நீங்கள் டெரைவ் பண்ணிக்கலாம். தட் இஸ் minus 13.6 EV divided by 4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட எனர்ஜி. பட் இது நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி. தட் இஸ் 13.6 minus 13.6 is for first ground state, minus 3.4 is for first excited, and minus 1.51 for second excited. okay, right. இப்போ இதே மாதிரி when I calculate the energy for இப்படியே n 4 5 6ன்னு போயிட்டே இருக்குமா? n வந்து இன்ஃபினிட்டி போங்க. n இன்ஃபினிட்டி போனீங்கன்னா then we can say அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.6 divided by என்ன வரும்? இன்ஃபினிட்டி ஸ்கொயர், that is
What is 1 by infinity? 1 by infinity is 0. So 0 தான் எனர்ஜி. ஓகே, எனர்ஜி பாசிட்டிவ் ஆகிடுச்சுல. நல்லா கவனிங்க, நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் என்ன அர்த்தம்? நெகட்டிவ் ஆர் ஜீரோ எனர்ஜி. நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க. நெகட்டிவ் ஆர் ஜீரோ எனர்ஜி ஷோஸ் எலக்ட்ரான் இஸ் இன் அன்பவுண்டட் ஸ்டேட். ஜீரோ எனர்ஜி ஷோஸ், புரியுதா? ஒன்று பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னா ஜீரோ எனர்ஜி இருந்தால் யூ கேன் சே தட் த எலக்ட்ரான் இஸ் நாட் பவுண்ட் டு த நியூக்ளியஸ், இட் இஸ் இன் த அவுட் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். இப்போ எனர்ஜி வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு? n is equal to infinity, right? That is, இந்த ஸ்டேட்டை நம்ம என்ன சொல்கிறோன்னா as energy is equal to what? As energy is equal to 0, electron is in unbounded state. புரியுதாப்பா? எனி டவுட்? இது வந்து யூ நீட் டு நோட். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ ஃபைனலாக பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம், எனர்ஜி லெவல்ஸ்ன்னு சொல்லுவான், எனர்ஜி லெவல் டயக்ராம்னு சொல்லுவான். ஐ எம் கோயிங் டு ஷோ தட். ஸோ இது நீங்கள் அப்படியே உங்கள் நோட்ஸில் நீங்கள் அப்படியே யூ கேன் பிளாட் அண்ட் சி. கவனிங்க, ஒரே நிமிஷம். வெயிட் பண்ணுங்கள், இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். யா, ஸோ ஸ்க்ரீன் தெரியுதா? இதில் பாருங்கள், இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஜஸ்ட் ஐ கிவன் அ லைன். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன போட்டிருக்கேன்? ஒரு லைன் போட்டிருக்கேன்னா, ஒய் ஆக்சிஸில் என்ன போட்டிருக்கேன்? எனர்ஜி. எனர்ஜி எந்த யூனிட்டில் எழுதியிருக்கேன்? எலக்ட்ரான் வோல்ட் யூனிட்டில் எழுதியிருக்கேன். எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட் யூனிட்டில் போட்டிருக்கேன். ஸோ இருக்கிறதுலே கம்மி எனர்ஜி யாருக்கு? இருக்கிறதுலே கம்மி எனர்ஜி இட் இஸ் ஃபார் கிரவுண்ட் ஸ்டேட். தட் இஸ் n is equal to 1ன்றது தான் கிரவுண்ட் ஸ்டேட். அதுக்கு என்ன எனர்ஜி இருந்தது? -13.6ன்னு போட்டிருக்கான். ஏன்னா இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இவி எலக்ட்ரான் வோல்ட்டில் போட்டிருக்கிறனால நம்ம வெறும் -13.6ன்னு போட்டால் போதும். இங்கே தட் இஸ் -13.6 இவி தான், பட் யூனிட் வந்து எனர்ஜி இவியில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், கிரவுண்ட் ஸ்டேட். இது ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட், n is equal to 2 என்ன வந்துச்சு? -3.40. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு என்ன வந்துச்சு? -1.51. இதுக்கு என்ன வந்துச்சு? -0.85. தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு. அதே மாதிரி கவனிங்க, இது வந்து n1. இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்காப்பா? ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் தேர் இஸ் எ பிக் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், போக போக எனர்ஜி ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதா? மேலே போக போக த கேப் பிட்வீன் த எனர்ஜி லெவல்ஸ், வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. பட் n வந்து இன்ஃபினிட்டி ஆகும்போது என்ன ஆகும்? n வந்து இன்ஃபினிட்டி ஆகும்போது எனர்ஜியோட வேல்யூ என்னது? ஜீரோ எனர்ஜி. இது இருக்குது பாருங்கள், ஜீரோ எனர்ஜி. ஜீரோன்னு போட்டிருக்கானா? விச் மீன்ஸ் n is equal to infinity. n is equal to infinity-ல தான், தட் இஸ் ரொம்ப ஹை ஸ்டேட். இப்போ nன்றதான ஸ்டேட்டு, n வந்து ரொம்ப பெரிய வேல்யூனா ரொம்ப ஹை ஸ்டேட்டில் எனர்ஜி வில் பி ஜீரோ. அந்த ஸ்டேட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அன்பவுண்டட் ஸ்டேட் ஆர் அயனைஸ்டு ஸ்டேட். எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு ஆட்டம் விட்டு. நீங்கள் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருக்கீங்களா? அயனைஸ்டு ஆட்டம். எலக்ட்ரான் அந்த ஆட்டமை விட்டு போயிடுச்சு வெளியில். அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அன்பவுண்டட் ஆட்டம் சொல்லலாம், இல்லை அயனைஸ்டு ஆட்டம் சொல்லலாம். புரியுதா? நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணல இது வரைக்கும், பட் இங்கே கிளியராக கொடுத்துருக்கான் பாருங்கள். அன்பவுண்டட் ஸ்டேட் ஆர் கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்? அன்பவுண்டட் ஸ்டேட் ஆர் அயனைஸ்டு ஸ்டேட். புரியுதா இல்லையா? எலக்ட்ரான் வந்து தன்னோட ஆட்டம் விட்டு வெளியில் போயிடுச்சு, அயனைஸ்டு ஸ்டேட். வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, ரைட்?
ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா N1 N2 N3 3 எனர்ஜி லெவல்ஸை குறைஞ்சபட்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் வந்து N1க்கும் N2க்கும் அதிகமாக இருக்கும். பட் போக போக ஹையர் லெவல் போக போக இந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி கம்மியாகிட்டே போகுது பாருங்கள். கரெக்டாக? ஸோ N இன்ஃபினிட்டின்றது அன்பவுண்டட் ஆர் அயனைஸ் ஸ்டேட் வேர் த எலக்ட்ரான் வில் பி ஹேவிங் தி ஜீரோ எனர்ஜி. தட் இஸ் வெளியில் போயிடுச்சு. நோ நெகட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, இப்போ எனர்ஜி வந்து 5 ஜூல்ஸ், அதுவும் அன்பவுண்டட் ஸ்டேட். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0, அதுவும் அன்பவுண்டட் ஸ்டேட். எனர்ஜி எப்போ நெகட்டிவாக இருக்கோ தட் இஸ் த பவுண்டட் ஸ்டேட் வேர் த எலக்ட்ரான் வில் பி இன் வித்தின் த ஆட்டம். கரெக்டாக? சரி, இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. energy of an atom, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்கப்பா. நான் சொல்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் டு நோ நவ். என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பட் இப்போ கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளுக்கு எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் ஆஃப் அன் ஆட்டம் என்ன தெரியும்? ஆட்டம் ஆர் எலக்ட்ரான் ரெண்டும் ஒன்று தான். எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் என்னோட வேல்யூ என்ன கிடைச்சது? -13.6 z² by EV z² by n². கரெக்டாக இல்லையா? z² by n² அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சது. இப்போ பாயிண்ட் என்னென்னா, RHCன்றது உங்களுக்கு தெரியும், 13.6 EV. எல்லாம் ஓகே. இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The electron in an atom can jump from lower electron can jump from one orbit to another எப்போ? see, electron can jump from one orbit to another. எப்போ? when atom emits or absorbs energy. அதாவது எப்போ ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட், தட் ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 1ல இருந்து n is equal to 3, இல்லை n is equal to 3ல இருந்து n is equal to 1, கீழேருந்து மேலே, தட் இஸ் 1ல இருந்து 2 இல்லை 2 to 1, எதுனாலும் நடக்கலாம். எப்போ நடக்குமா? when, வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ இது நடக்கும்? when atom emits or absorbs energy. ஆட்டம்க்கு நீங்கள் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? நான் ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் போன டிஸ்கஷனில். ஒரு ஆட்டம் எப்போ எனர்ஜியை ஒரு ஆட்டம்க்கு நீங்கள் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான் அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு கீழே இருந்து மேலே போகும். தட் இஸ் லோ எனர்ஜி ஆர்பிட்லேருந்து ஹை எனர்ஜி ஆர்பிட் எப்போ போகும்? when it absorbs the energy. ஒரு ஆட்டம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்? கீழே இருந்து லோ எனர்ஜி ஆர்பிட்லேருந்து ஹை எனர்ஜி ஆர்பிட்டுக்கு போகும். அதே எனர்ஜி மேலேருந்து கீழே வரும்போது எலக்ட்ரான் என்ன பண்ணும்? அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடும். தட் இஸ் ஆட்டம் இஸ் ரிலீஸிங் த எனர்ஜி. கரெக்டாக இல்லையா? நம்ம இதை படிச்சிருந்தோம். கரெக்டாக? ஸோ இப்போ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிங்க. டியூரிங் அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி, electron jumps from lower to higher energy orbit.
ஸோ ஒரு during absorption of energy by the atom எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும் லோயரில் இருந்து ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும். அதே during emission of energy electron jumps from where? From higher energy orbit higher to lower energy orbit. Correct இல்லையா? Any doubt? Yes, this is very standard. Right? கவனிங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்போ கவனிங்க, இது வந்து n is equal to 1 state. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். n is equal to 1 state and n is equal to 2. This is n1, this is n2 னு எடுத்துக்கலாமா? சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து n1ன்றது லோயர் எனர்ஜி ஸ்டேட். இட் கேன் பி எனி வேல்யூ. n வந்து 1 2 3 இருக்குல்ல, லோயர் எனர்ஜி ஆர்பிட் எடுத்துக்கலாம் n1. n2ன்றது ஹையர் எனர்ஜி ஆர்பிட், தட் இஸ் n2 இஸ் கிரேட்டர் தென் n1. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, லோயர் எனர்ஜி ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் ஸ்டேட். இந்த எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டுக்கு போகணுன்னா என்ன ஆகணும்? இஃப் இட் வாண்ட் டு கோ டு ஹையர் எனர்ஜி ஆர்பிட், நல்லா கவனிங்க, இட் நீட் டு கெயின் திஸ் எனர்ஜி பை சம் ஃபோட்டான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொல்யூஷன் மூலியமாகவும் எனர்ஜி கெயின் பண்ண முடியும். நம்ம இங்கே ஃபோட்டான் வச்சு பார்க்கலாம். சரி, ரெண்டு விதமாக எனர்ஜி கெயின் பண்ணலாம். ஒன்று கொல்யூஷன், இன்னும் வந்து ஃபோட்டான் இன்சிடென்ட், தட் இஸ் லைட் இன்சிடென்ட் ஆகும்போது. இங்கே நம்ம லைட் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். கொல்யூஷனை இப்போ நம்ம பார்க்கல. புரியுதா? டவுட் இல்லைல்ல? ரைட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி வந்து இப்போ இந்த லெவலோட எனர்ஜி வந்து E1 எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து E2 எனர்ஜி லெவல். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? திஸ் இஸ் E1 எனர்ஜி, திஸ் இஸ் E2 எனர்ஜி. இது வந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட் N1, திஸ் இஸ் ஹையர் எனர்ஜி ஸ்டேட் N2, தட் இஸ் N2 இஸ் கிரேட்டர் தென் N1. இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் கீழே இருக்குது. கீழே இருக்கிற எலக்ட்ரான் வந்து மேலே போயிட்டு ரெண்டாவது ஹையர் எனர்ஜி ஸ்டேட் போனோம் அப்படின்னா ஒரு லைட் ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி வந்து இன்சிடென்ட் ஆகணும். அது எவ்வளோ தூரம் இருக்கணும்னா கவனிங்க, ஹை எனர்ஜி ஸ்டேட் எது? E2, லோ எனர்ஜி ஸ்டேட் என்னது? E1. ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பண்ணால் டெல்லி வருமா? அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீட் டு பி இன்சிடென்ட். ஸோ ஒரு ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி டெல்லி வந்து படணும். கவனிங்க, ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி டெல்லி வந்து இந்த ஆட்டம் எலக்ட்ரான் மேலே பட்டால் தான் இந்த எலக்ட்ரான் அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு லோயர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட் பண்ணும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி பை த ஆட்டம் ஆர் எலக்ட்ரான். ஒரு ஃபோட்டான் வந்து படுது, ஃபோட்டானோட எனர்ஜி வந்து டெல்லி இருக்கணும், விச் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் திஸ் எனர்ஜி லெவல்ஸ். இப்போ N1லேருந்து N2 போகணுன்னா அதுக்கோட எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்? E2 மைனஸ் E1. புரியுதா? ஏன் E2 போட்டிருக்கேன்? பிகாஸ் இட் இஸ் த ஹையர் எனர்ஜி லெவல். E1 மைனஸ் E2 நான் ஏன் போடல? புரியுதா நான் சொல்கிறது? ஏன் E1 மைனஸ் E2ன்னு போடலை? நம்மளுக்கு நெகட்டிவில் ஆன்சர் வரும். E2 பெருசுப்பா, E1 சின்ன வேல்யூ. அப்போது நம்ம பாசிட்டிவ் வேல்யூவாக வச்சுக்க ட்ரை பண்ணுறோம். டெல்லின்றது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட். இது வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி. இதுதான் என்ன சொல்கிறோம்? அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபோட்டான். அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபோட்டான். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ மேலே போச்சுல அந்த எலக்ட்ரான், அது அங்கேயே இருக்குமா? அது அங்கேயே இருக்காது. ஸோ மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன், பக்கத்துலேயே போட்டுக்கிறேன். ஸோ மேலே இருக்கிற எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு, அங்கேயே இருக்க முடியாது எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே. அப்போ அது என்ன ஆகும்? மேலேருந்து கீழே ஜம்ப் ஆகும். ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட். க்ளோஸ் டு டைமோட லிமிட் எவ்வளோ நேரம் அது மேலேயே இருக்கும்? 10⁻⁻⁻ க்ளோஸ் டு 10⁻⁻8 செகண்ட் வரைக்கும் தான் மேலே இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது வாட் வில் ஹேப்பன்? மேலேருந்து கீழே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணி மேலே போச்சோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணிடும்? ரிட்டர்ன் பண்ணிடும். டெல்லி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிட்டர்ன் பண்ணிடும் பை த
சிமிலர்லி என்ன எமிட் ஆகும், ஒரு ஃபோட்டான் எமிட் ஆகும். எவ்வளோ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் எமிட் ஆகும், அந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி தான் எமிட் ஆகும். புரியுதா இல்லையா? கீழேருந்து மேலே போகிறதுக்கு டெல்லி, மேலேருந்து கீழே வரும்போது டெல்லி ஃபோட்டான் வெளில வரும். புரியுதா இல்லையா? தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டெல்லி இஸ் த difference of energy levels between which transition or transition na jump ஆகுது சொல்கிறேன், மேலே கீழே இல்லை கீழே மேலே. ஸோ transition between difference of energy levels, வெயிட் பண்ணுங்கப்பா, difference of energy between E1 and between N1 and N2. between N1 and N2. புரியுதா இல்லையா? எஸ். சரி, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? let me see the comments. நோ டவுட்டா? நம்ம லைவை லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா, தட் இஸ் அ பூஸ்ட் ஃபார் மீ. சொல்லுங்கப்பா. ஜஸ்டிஸ் கேமர், ஹாய் சார். ஹாய். இளவரசன், தேங்க்யூ. ஈஸியாக புரியுது சார் உங்கள் லெக்சர்ஸ் எல்லாமே. தேங்க்யூ இளவரசன். ரைட்ப்பா. ஸோ இப்போ கவனிங்க, நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டெல்லி இருக்கு இல்லையா, இந்த டெல்லி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும், அதே மாதிரி மேலேருந்து கீழே வரும்போது வெளியில் எமிட் பண்ணணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜியை நான் எதோட ஈக்குவேட் பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு ஈக்குவேட் வித் வாட்? ஃபோட்டானோட எனர்ஜி ஆஃப் ஹெச்எஃப். நான் என்ன சொன்னேன், ஒரு எலக்ட்ரான் போன டிஸ்கஷனில் கிளியராக சொன்னேன், ஒரு எலக்ட்ரான் மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு ஃபோட்டான் தான் வரும். தட் இஸ் ஒரு டிரான்சிஷன் சொல்லுவான். ஒரு இதுலேருந்து இன்னொரு வருது டிரான்சிஷன். அந்த ஒரு டிரான்சிஷனுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் வரும். இதை நீங்கள் நோட்டாக கூட போட்டுக்கலாம். ஃபார் ஒன் டிரான்சிஷன் from N1 to N2, from N2 to N1, one photon will be emitted. ஒரு ஃபோட்டான் தான் வெளியில் வரும். N2ன்றது ஹையர் எனர்ஜி ஸ்டேட். நம்ம இப்போ எடுத்துனது படி N2ன்றது ஹையர் எனர்ஜி ஸ்டேட். அங்கேருந்து கீழே வரும்போது ஒரு ஃபோட்டான் தான் வெளில வரும். அதே மாதிரி கீழேருந்து மேலே போகும்போது ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி போதும். கீழேருந்து மேலே போகுதுனாலும் சரி, மேலேருந்து கீழே போகுதுனாலும் சரி, ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி சஃபிஷியண்ட்டாக இருந்தால் போதும். ரைட். சரி, இப்போ நான் இந்த எனர்ஜி எதோட ஈக்குவேட் பண்ணேன்? ஃபோட்டானோட எனர்ஜியோட ஈக்குவேட் பண்ணிட்டேன். ரைட்டா? ஸோ இதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஃபர்தராக இதை நான் ரீரைட் பண்ணணும்னா hc by lambdaன்னு எழுதலாமா? where lambda is the wavelength of the photon, f is the frequency of the photon. இப்போ டெல்லின்றது என்னது? E2 minus E1. இப்போ E2 ஓட வேல்யூ என்னது? நான் வந்து ஜென்ரல் ஆட்டம் எடுத்துக்கலாம். ஹைட்ரோஜன் ஆட்டம்னு இல்லை, ஜென்ரல் ஆட்டம்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம். Z square by 4, that is 2 square norma 4. Hey, wait, this is N2, correcta? இது என்னது நம்மளுக்கு? minus of 13.6 EV Z square by N1 square, correcta இல்லையா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஸோ E2 minus E1. E1ன்றது என்னது? energy of what? N1 state or N1 orbit ன்னு எடுத்துக்கலாம். E2ன்றது என்னது? energy of N2 state. E1 is the energy of the N1 state, E2 is the energy of the N2 state. சரி, இப்போ
E2 minus E1 பண்ணோம். ஸோ என்ன ஆன்சர் வந்துச்சு ஃபைனலாக? கொஞ்சம் ரீரைட், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதுங்க. 13.6 EV இன்ட்டு நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா, நம்மளுக்கு Z ஸ்கொயர் EV, யூனிட் EVன்றதை மறந்துட வேண்டாம், 1/n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். ஓகே, இதுதான் E2 மைனஸ் E1, தட் இஸ் டெல்லியோட வேல்யூ. இந்த டெல்லியை நான் எதோட ஈக்குவேட் பண்ணலாம்? இப்போ கவனிங்க, 13.6 EV this will be equal to what? HC by lambda. கரெக்டா? HC by lambda வா? இப்போ யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஸோ 13.6 Z ஸ்கொயர் EVன்னு வருது, HC lambda. இப்போ வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட், க்ரூஷியலான ஒரு பாயிண்ட். நம்ம ஏன் வந்து ரிட்பர்க் கான்ஸ்டண்ட்டை ஏன் எழுதணுன்றது இப்போ உங்களுக்கு பார்க்க போகிறீங்க. நல்லா கவனிங்க. 13.6 EVன்றது என்னது? 13.6 EV is nothing but what? RHC தானே. இப்போ என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். இந்த 13.6 EV தெரியுதா உங்களுக்கு? இதை நான் என்ன எழுதலாம்? RHCன்னு எழுதலாமா? 13.6 EV I can write it as RHC Z ஸ்கொயர். இப்போ எதுக்கு இதை நான் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? HC lambda இருக்கா? இந்த HC இந்த HCயும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலி ஆர் லெஃப்ட் வித் வாட்? 1/lambda is equal to R into Z square into 1/n1 square minus 1/n2 square. கரெக்டா? கரெக்டாப்பா? ஸோ 1/lambda is equal to RZ square, okay, into 1/r1 square minus 1/n1 square minus 1/n2 square. இப்போ புரியுதா இல்லையா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் நம்மளுக்கு என்னது? கீழேருந்து மேலே போகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா போதும். ஃபோட்டான் ஆஃப் இட் மேலேருந்து கீழே வரதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி. நான் என்ன பண்ணேன், அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜியை ஈக்குவல் டு என்ன எழுதினேன்? அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபோட்டானோட எனர்ஜி. ஏன்னா அந்த எனர்ஜி தானே தேவைப்படுது நம்மளுக்கு கீழேருந்து மேலே போகும், அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஆஃப் ஃபோட்டானுக்கு. ஸோ E2 மைனஸ் E1 நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏன் E2 மைனஸ் E1 பண்ணுறோன்னு. நம்மளுக்கு வந்து E2 ஸோ தட் இட் நீட் டு பி அ பாசிட்டிவ் வேல்யூ. E2 மைனஸ் E1 பண்ணுறோம், அப்போ தான் நம்மளுக்கு அந்த டெல்லி வந்து பாசிட்டிவாக இருக்கும். இந்த டெல்லி வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும், டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி. ஓகே, அதுக்காக E2 மைனஸ் E1 பண்ணுறோம். ஹையர் எனர்ஜி மைனஸ் லோயர் எனர்ஜி பண்ணுறேன், தட் இஸ் த பாயிண்ட். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். சரி, அந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி வந்துச்சு. அந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி HFன்னு போட்டோம். Fன்றது C/lambda. ஃபைனலி ஐம் லெஃப்ட் வித் வாட்? இந்த சைடு HC, இந்த சைடு HC கேன்சல் பண்ணுறேன். ஃபைனலி ஐம் லெஃப்ட் வித் வாட்? 1/lambda. இந்த லேம்டான்றது என்னது? வேவ் லென்த் விச் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த டிரான்சிஷன் ஃப்ரம் N1 to N2. wavelength of photon required for the transition from N1 to N2. ஓகே, நான் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த லேம்டான்றது என்னது? டிரான்சிஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோட்டானோட வேவ் லென்த். this wavelength lambda of photon, this wavelength lambda of photon is required this wavelength of photon is required for electron to jump from where? N1 to N2. N2ன்றது ஹையர் எனர்ஜி ஸ்டேட். புரியுதா இல்லையா? கீழே இருந்து மேலே போகிறதுக்கு
புரியுதா? That is absorption of energy by the electron. சரி, அதே மாதிரி என்ன சொல்லலாம், this wavelength of photon lambda is emitted. நான் இங்கே requiredன்னு போட்டிருக்கேன், இல்லைன்னா நீங்கள் அதை என்ன எழுதிக்கலாம், absorbedன்னு கூட எழுதிக்கலாம். absorbed, requiredன்னு போடலாம், absorbedன்னு போடலாம், nothing wrong in that. புரியுதா? ரைட். ஸோ this wavelength of photon is emitted when electron jumps from n2 to n1. ஓகே, மேலேருந்து கீழே ஜம்ப் ஆகுறது. புரியுதா இல்லையா? எஸ், இட் இஸ் வெரி கிளியர். ஐ திங்க் எவ்ரி ஒன். டவுட்ஸ் எதாவது இருந்தால் யூ கேன் போஸ்ட் இன் த கமெண்ட். ரைட்ப்பா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஜெட்டோட ஆரோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும், ஜெட்டோட வேல்யூ. ஸோ கீழேருந்து மேலே போகிறதுக்கு தேவைப்படக்கூடிய லேம்டாவும் இந்த ஃபார்முலாலேருந்தே கண்டுபிடிக்கலாம். மேலேருந்து கீழே வரும்போது எமிட் ஆகக்கூடிய அந்த லேம்டாவோட வேல்யூவும் இந்த ஃபார்முலாலேருந்தே கண்டுபிடிக்கலாம். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, n2 இஸ் கிரேட்டர் தென் n1. இந்த ஃபார்முலாவோட சேர்த்து நீங்கள் இதை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து n2 இஸ் கிரேட்டர் தென் n1. அப்சார்ப்ஷனுக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், எமிஷன் ஆஃப் ஃபோட்டானுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? லேம்டா எப்போ தேவையோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா யூ நீட் டு மெமரைஸ். எனி டவுட்? கூட என்னென்னா, இந்த 1/λ இருக்குல்ல, இந்த 1/λக்கு இன்னொரு பேர் வச்சு கூப்பிட்றான். 1/λக்கு they are going to call a special name wave number. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறான்னா வேவ் நம்பர். இப்போ உங்களுக்கு லேம்டா இந்த ஃபார்முலாலேருந்து லேம்டா கண்டுபிடிச்சிருவீங்க. கரெக்டாக இல்லையா? the wavelength of photon required or emitted, அந்த ஃபோட்டானோட வேவ் லென்த் கண்டுபிடிச்சிருவீங்க. ஃப்ரீக்வன்சி கேட்டானா என்ன பண்ணுவீங்க? திடீர்னு லேம்டா கொடுத்துட்றான், ஓகே லேம்டா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த ஃபார்முலாலேருந்து n1லேருந்து n2 சொன்னீங்கன்னா லேம்டா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்பீங்க? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? லேம்டா இஸ் ஈக்குவல் டு சிஎஃப்னு தெரியுமா? ஐம் சாரி, நம்மளுக்கு என்ன தெரியும்? சி இஸ் ஈக்குவல் டு லேம்டா எஃப்னு தெரியும். ஸோ வென் யூ நீட் எஃப், நீங்கள் என்ன பண்ணலாம்? c/λன்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். புரியுதா இல்லையா? இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ உங்களுக்கு லேம்டா தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எமிட்டட் ஆர் அப்சர்வ்ட்? எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் அப்சர்வ்ட் ஆர் எமிட்டட் எப்படி கண்டுபிடிக்கிறது? யூ கேன் ஜஸ்ட் நீட் டு புட் வாட்? HF. emitted or absorbed. During transition between n1 and n2. Right? Yes, I think hope everyone had understood. இப்போ லாஸ்டா let's see something. லாஸ்டா we will see excitation energy and excitation potential. அப்படின்னா என்னன்றதை let's see. நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு மீனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அண்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல். இது மாதிரி ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுவோம். எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல். Any idea what is excitation energy? What is excitation energy? No idea. Oh, come on. Yes, come on. இந்த லைவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கமான் பா. எஸ்,
ஸோ எக்ஸைட்டேஷன் எனர்ஜின்றது என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. திஸ் இஸ் அன் எனர்ஜி லெவல். திஸ் இஸ் N2 அண்ட் திஸ் இஸ் N1. ஸோ N1லேருந்து N2க்கு ஜம்ப் ஆகணும்னு வைங்க. N1லேருந்து N2க்கு ஜம்ப் ஆகுதுன்னு வைங்க ஒரு எலக்ட்ரான். அதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல, அந்த தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் என்னது? எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. இப்போ இதோட எனர்ஜி இஸ் E2, இதோட எனர்ஜி E1. நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், வாட் இஸ் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி? ஒரு எலக்ட்ரானு லோயர் எனர்ஜி ஆர்பிட்லேருந்து ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் இது சிம்பிளி ஆஸ் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? டெல்லி. இந்த டெல்லியை தான் என்ன சொல்கிறான்? எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. தட் இஸ் E2 மைனஸ் E1. ஏன் E1 மைனஸ் E2 பண்ணல? நம்மளுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்னா E2 அந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் E2 மைனஸ் E1 சொல்லி நம்ம போடுறோம். ஓகே ரைட்டா? ஸோ ரைட். ஸோ இது வந்து டெல்லி விச் இஸ் த எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. இந்த டெல்லியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டெல்லியை என்ன சொல்கிறான்? எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. நல்லா கவனிங்க, இது எக்ஸைட்டேஷன் எனர்ஜி புரியுது. இந்த எக்ஸைட்டேஷன் எனர்ஜியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐ எம் கோயிங் டு ஈக்குவேட் வித் ஒரு குவான்டிட்டியோட ஈக்குவேட் பண்ண போகிறேன். அது என்னென்னா E into V. நீங்கள் del Vன்னு எடுத்துக்கலாமா? எஸ், யூ கேன் அஸ்யூம் இட் as del V. இல்லை ஜஸ்ட் வீனே எடுத்துக்கோங்க, நத்திங் ராங். அதாவது நான் டெல்லின்றது ஒரு எனர்ஜி, அதை நான் எதோட ஈக்குவேட் பண்ணுறேன்னா E into V. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன், யூ நீட் டு நோட். டெல்லி பை E இருக்கு இல்லையா, இதை தான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல். அந்த வியை தான் என்ன கூப்பிட்றான்? இப்போ நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதுல்ல, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியை E into V. E is the charge of electron. அதோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? V. இங்கே ஈயோட வேல்யூ நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 1.6 into 10⁻−19 C. யூ நீட் டு சப்ஸ்டியூட் திஸ். ஓகே, இப்போ வியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இதுதான் என்ன சொல்கிறான்? எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல். இதுதான் அவன் என்ன கூப்பிட்றான்? எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல். ரைட். இப்போ இதில் டவுட் இல்லை, எக்ஸைட்டேஷனோட எனர்ஜி அண்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல். அடுத்து வந்து they are going to use the word ionization energy and ionization potential. Ionization potential. ரைட்டா? ஸோ அயனைசேஷன்னா என்னவா இருக்கும்? யார் கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். வாட் இஸ் தட்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நோ, திங்க் பண்ணிங்களா? ஸோ என்னவா இருக்குன்னா, திஸ் இஸ் த எனர்ஜி, தட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜின்றது என்னென்னா எனர்ஜி required to make an electron to jump from present orbit, let it be N1 ஆர்பிட்டில் இருக்குது. இதை நான் எங்கே கொண்டு போகணும்? டு த இன்ஃபனைட் ஆர்பிட். இப்போ இன்ஃபனைட் ஆர்பிட்னா என்னது? N2 should be equal to infinity. அதாவது எனர்ஜி required to make an electron to jump from where? N1. ஏதோ ஒரு எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்குது, ப்ரெசன்ட் ஆர்பிட்னு கொடுத்துருங்க. அது ஏதோ ஒரு எனர்ஜி ஆர்பிட்டில் இருக்குது அந்த எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரானை இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போகிறது, தட் இஸ் வாட்? அன்பவுண்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறது. ரைட். இன்ஃபினைட் ஆர்பிட்னா என்னது? டு அன்பவுண்டட் ஸ்டேட் ஆர் அயனைஸ்டு ஸ்டேட்னு சொல்லலாமா?
நான் சொல்லியிருக்கேன் இது அன்பவுண்டட் ஸ்டேட் ஆர் அயனைஸ்டு ஸ்டேட், கரெக்டாக இல்லையா? ஸோ ஒரு எலக்ட்ரானை தன்னோட ஆர்பிட்டில் இருந்து ஏதோ ஒரு ஆர்பிட், இட் கேன் பி n = 1, n = 2, n = 3, ஏதோ ஒரு ஆர்பிட்டில் இருக்குது. அந்த ஆர்பிட்லேருந்து நீங்கள் இன்ஃபினைட் கொண்டு போகிறீங்க, அந்த எனர்ஜி தான் என்னது? அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, டெல்லின்றது என்னது? டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி, தட் இஸ் En2 மைனஸ் En1, கரெக்டாக? இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே, வாட் இஸ் த எனர்ஜி இருந்த திஸ் ஆர்பிட், அதாவது இன்ஃபினைட் ஆர்பிட்டில் n2ஓட வேல்யூப்பா n1லேருந்து n2க்கு ஜம்ப் ஆகுதுப்பா, n1லேருந்து n2 போகுது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி இயர்? n2 வந்து என்னது? இஸ் இன்ஃபினிட்டி. n2 இன்ஃபினிட்டினா அதோட எனர்ஜி என்னவா இருக்கும்? 0 தானே? தட் இஸ் 0 மைனஸ் En1. திஸ் எனர்ஜி இஸ் த அயனைசேஷன் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸோ டெல்லி equal to minus En1 is what? Simply இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ionization energy. Ionization energy. Any doubt? இப்போ இந்த அயனைசேஷன் எனர்ஜியை நான் எதோட ஈக்குவேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அயனைசேஷன் எனர்ஜி நான் எதோட ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை பண்ணோம்ல E into V, அந்த V is nothing but you call it as ionization potential. இந்த Vக்கு பேர் என்னது? நீங்கள் கேட்கலாம் ஏன் இப்படி பண்ணுறோன்னு. yeah, it's a standard definition you can take. Ionization potential. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் you can ask. ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சும்மா யூ ஜஸ்ட் டேக் இட் அஸ் அ நோட், ஒரு ட்ரிக்ஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எலக்ட்ரான் எனக்கு வந்து n1 ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, நான் ஒரு 3 ஸ்டேட் எடுத்துக்கிறேன். ஒரு 3 ஸ்டேட் எடுத்துக்கலாமா? இது வந்து n1, n2, n3. அதே மாதிரி இதுவும் என்னது? n1, n2, n3, கரெக்டாக இல்லையா? இப்போது ஒரு எலக்ட்ரான் வந்து இப்போ கீழே இருக்குது, n1 ஸ்டேட்டில் இருக்குது. இந்த n1 ஸ்டேட்டில் இருந்து அது நேராக எங்கே போக போகுதுன்னா n2, n3 ஸ்டேட்டுக்கு போக போகுது. இப்போ நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா இந்த எலக்ட்ரான் n is equal to 1லேருந்து n is equal to 3rd ஸ்டேட்டுக்கு போகும். கேன் எனிஒன் ஆன்சர் திஸ்? கீழேருந்து மேலே போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும்? தட் இஸ் அ பாயிண்ட். சொல்லுங்கப்பா. எஸ் சாய். ஹலோ சார். ஹாய் சார். ஹாய் சாய், ஹவ் ஆர் யூ? லைவில் இருக்காங்களா? நம்ம லைவுக்கு லைக் போடுங்க. தட் இஸ் அ பிக் ஹெல்ப் ஃபார் மீ அண்ட் இட்ஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ. எஸ், ஆன்சர் பண்ணுங்கள். கீழேருந்து மேலே போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா கீழேருந்து மேலே போகும்? ஹாய் தனேஷ், ஹவ் ஆர் யூ? ஸோ கீழேருந்து மேலே போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்? ஜஸ்ட் நவ் ஐ செட் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் கீழேருந்து மேலே போகிறதுக்கு? டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி En3, தட் இஸ் E3 மைனஸ் E1ன்னு போடலாமா? E3 மைனஸ் E1 எனர்ஜி கொடுத்தீங்கன்னா, பட் எனர்ஜி எப்படி கொடுப்பீங்க? ஹவ் யூ வில் கிவ் திஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி? இப்போ எலக்ட்ரான் வந்து n1லேருந்து n3 போகணும், அதுக்கு நீங்கள் எனர்ஜி சப்ளை பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், பை ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி டெல்லி இந்த எலக்ட்ரான் இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே போகும். கரெக்டாக இல்லையா? எஸ், டவுட் இல்லை. கீழேருந்து மேலே போகிறதுக்கு நீங்கள் டெல்லி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி யூ வில் ஈக்குவேட் திஸ் டு HF. எஃப் கண்டுபிடி எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன சொல்லுவீங்க, E3 மைனஸ் E1 டிவைடட் பை Hன்னு போட்டு யூ வில் கெட் த ஆன்சர். சிம்பிள் ஆஸ் தட். இப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஓகே. இதே மேலே போச்சுல ஒரு எலக்ட்ரான், மேலே போகிற எலக்ட்ரானு கீழே வர்றதுக்கு எத்தனை விதமாக வரலாம்?
இப்போ மேலே ஒருத்தர் இருக்கார், எங்கே வரணும்? N1க்கு தான் வரணும். லோயர் எனர்ஜி ஆர்பிட் எது? N1 தான். ஸோ மேலேருந்து N1 வரத்துக்கு எத்தனை வழியாக வர முடியும்? நம்பர் ஆஃப் வேஸ் த எலக்ட்ரான் கேன் ரீச் த நம்பர் ஆஃப் டிரான்சிஷன்ஸ். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா நம்பர் ஆஃப் டிரான்சிஷன்ஸ் எத்தனை பண்ணி இட் வில் கம் டு N1. இப்போ எங்கே இருக்குது? n is equal to 3ல இருக்குது. n is equal to 3லேருந்து n is equal to 1 வரத்துக்கு எத்தனை பாசிபிள் வேஸில் இட் கேன் கம்? தட் இஸ் நம்பர் ஆஃப் டிரான்சிஷன்ஸ் ஐ எம் ஆஸ்கிங். எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணணும்? டிரான்சிஷன்னா ஜம்ப். நம்பர் ஆஃப் டிரான்சிஷன்ஸ். How many transitions you need to make? Number of transitions, that is jump. To move from n is equal to 3லேருந்து, that is n is equal to 3லேருந்து n is equal to 1 வரத்துக்கு எத்தனை transitions possible? இது நீங்கள் ஆன்சர் பண்ணணும். You can give a possible approximate, or you can, anyone in the comment section, let's see anyone is answering. Tanish is answering. N3 to N1. ஓகே, N3 to N1 ஒரு டிரான்சிஷன் எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் என்ன டிரான்சிஷன்? N3 to N2 and N1. வெரி குட். டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை டிரான்சிஷன்ஸ் பாசிபிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு N3லேருந்து நேராக ஜம்ப் பண்ணிடலாமா? சரி, N3லேருந்து நேராக ஜம்ப் பண்ணிடலாமா? இது வந்து ஒரு டிரான்சிஷன். லெட்ஸ் டேக் திஸ் ஆஸ் ஒன் டிரான்சிஷன். N3லேருந்து நேராக எங்கே ஜம்ப் பண்ணிடலாம்? N1க்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இப்போ நல்லா கவனிங்க, ஒரு டிரான்சிஷனுக்கு ஒரு ஃபோட்டான் வரும்னு சொன்னோன்னா, இப்போ இதுக்குன்னு ஒரு ஃபோட்டான் வெளியில் வந்துடும் ஒரு டிரான்சிஷனுக்கு. இன்னொரு வழி என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு என்ன வரும்? 2க்கு வந்துடும். 2க்கு வந்துட்டு திரும்ப 2லேருந்து அடுத்த டிரான்சிஷன் மேக் பண்ணும். அதாவது N3லேருந்து நேராக N1க்கு வரலாம். தட் இஸ் n is equal to 3. தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடலாம். இன்னொரு பாத் வந்து என்னது? n is equal to 2க்கு வந்து அப்புறம் 2லேருந்து 1க்கு வருது. ஸோ டோட்டலாக எத்தனை டிரான்சிஷன்? 3 டிரான்சிஷன்ஸ். புரியுதா இல்லையா? டோட்டலாக 3 டிரான்சிஷன்ஸ். இப்போ என்ன சொல்கிறேன்னா, தேர் இஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா. தேர் இஸ் ஒன் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் போட்டுடலாம். விச் இஸ் N2 minus N1 divided by 2. இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா இதில் வந்து என்னென்னா நோட் பண்ண வேண்டியது N2 is greater than N1. That is electron jumping from N2 state to N1. இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து N2 ஸ்டேட்லேருந்து N1 ஸ்டேட்டுக்கு ஜம்ப் பண்ணுது அப்படின்னா, that is N2 is greater than N1. Then the number of transitions will be equal to N2 minus N1 into N2 minus N1 plus 1 divided by 2. புரியுதா? இப்போ நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணுச்சு? இந்த கேஸில் எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணுச்சு? 3லேருந்து 1க்கு ஜம்ப் பண்ணுச்சா? அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். N2 இருக்க இடத்துல 3 போடுங்க, N1 இருக்க இடத்துல யூ சப்ஸ்டியூட் 1. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 3ன்னு வரும். யூ கேன் செக் தட். N2 வந்து 3ன்னு போடுங்க, N1 வந்து 1ன்னு போடுங்க. யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே ரைட். திஸ் இஸ் வாட் வி டிட் டுடே. எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல், அப்புறம் எனர்ஜி லெவல்ஸ் இதெல்லாம் இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் we will discuss about ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, லைன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்ப்பா. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஓகே தனிஷ், யூ காட் இட் ரைட். 3 தான் ஆன்சரு. வென் இஸ் த நெக்ஸ்ட் கிளாஸ்ன்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு இருக்குமான்னு தெரில, பட் ஐ வில் ட்ரை டு நோட்டிஃபை இந்த குரூப். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குல்ல, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ கேன் see there. நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதில் போட்டுருவேன். பிகாஸ் ஐ எக்ஸாக்ட்லி டோன்ட் நோ த டைம். நாளைக்கு மோஸ்ட்லி ஐ வில் ட்ரை டு கம் லைவ், இல்லைனா மண்டே ஐ வில் கம். இந்த ஆஃப்டர்நூன் டைம் ஐ வில் ட்ரை டு கம். ஓகே, வெரி குட், வெரி குட் தனுஷ். நீங்கள் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள், யூ கேன் ஜாயின் தேர். ஓகே,
நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன் எல்லாரையும். Until then, bye from Nagarajan. All the best. Bye.